அந்த பதியத்துல நமக்கு பெருமான் என்னைக்குமே நித்திய சுந்தரர், என்னைக்குமே அவருக்கு வயசாகாது, எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இருப்பார் எல்லா காலத்திலும். அதனால அவருக்கு நித்திய சுந்தரர் என்று பெயர். அப்படி நித்திய சுந்தரராக நமக்கு காட்சி அளிக்கிறார். இந்த அங்க இருக்கிற ராஜகோபுரத்துல அதெல்லாம் பாத்தீங்களா நீங்க? அண்ணா, ராஜகோபுரத்துல என்ன இருக்குங்க? ஞாபகம் இல்லை. இந்த குறிப்புகள்லாம் எடுத்துட்டு போகணும். நீங்க தலப்புராணம் போகும்போது அந்த குறிப்புகள்லாம் எடுத்துட்டு அந்த குறிப்புகளை பார்த்தத போட்டோ எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கோபுரத்துல இந்த ஞான சம்பந்தர் பாடிய பதிகங்கள் எல்லாம் என்னென்ன சிறப்பு இருக்குமோ அதெல்லாம் அந்த இடத்துல சிற்பமா. இப்ப சடையா எனுமாள் எதுக்கு பாடினாங்க? அந்த பெண்ணினுடைய கணவனுக்கு உயிர் கொடுப்பதற்காக பாடினாங்க இல்லையா? அந்த சிற்பம் அங்க அப்படியே இருக்கும். அந்த கோபுரத்துல ஞானசம்பந்தர் பாடிட்டு இருப்பாரு. அந்த தாய்மாமன் இறந்து கிடப்பாரு. இந்த பெண்ணு அழுதுட்டு இருக்கும். அப்ப அவர் பாடுவார். பாடுற மாதிரி அந்த சிற்பம் அந்த கோபுரத்துல இருக்கு. அப்படி அது நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த கோபுரத்துல சிலைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம அந்த ஊருக்கு போகும்போது அதெல்லாம் பார்க்கணும். சரியா? இது மாதிரி குறிப்பு எடுத்துட்டு போய் பார்க்கணும். அப்புறம் 5 நிலை கோபுரமாக இந்த கோயில் உள்ளது. அம்மைக்கு 4 கரம் இருக்கிறது. பெண்கை கரத்துல தாமரை வச்சிருக்காங்க. முன்கை கரம் 2 அபயகரமாகவும் வரதகரமாகவும் இருக்கிறது. அபயகரம்னா என்ன, வரதகரம்னா என்ன? அபயகரம்னா எப்படி இருக்கும்? அபயகரம்னா உங்களை காத்தருகிறேன் அபயகரம். வரதகரம்னா இப்படி கீழே இருக்குது. வரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? அவரை செய்யற பரவாயில்ல. அப்படி வரத அபயகரமாகவும் வரதகர முத்திரையிலும் அம்மை இருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் ஒவ்வொரு அம்மை இருக்கும்போது அம்மை சில இடத்துல இப்படி கிழி வச்சிருப்பாங்க, இந்த கை தொங்க விட்டுருப்பாங்க, சில இடத்துல இப்படி வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உன்னிப்பா ஒவ்வொரு திருமேனியையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் இந்த கோயில்ல வரதராஜ பெருமாள், வைணவருடைய பெருமாளும் அங்க குடிகொண்டிருக்கிறார். பெருமாளுடைய கோயிலும் அங்க இருக்கிறது. நவகிரக சன்னதி இருக்கிறது. எல்லா இடத்துலயுமே நம்ம நவகிரக சன்னதி பார்க்கிறோம். ஆனா இங்க இருக்கிற நவகிரக சன்னதி வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்குன்னா பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? இல்ல. நவகிரக சன்னதியில சனீஸ்வரன் தனது 2 மனைவியோட இருப்பாரு. மற்ற கிரகங்கள் எல்லாம் அவரை பார்த்து இருக்கும். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை நாம அங்க போய் பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது தட்சிணாமூர்த்தி. எல்லாரும் போய் பார்ப்பீங்க. கோயில் போனதையும் இடதுபுறமா வந்தீங்கன்னா தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி இருப்பார். தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? எப்படி இருப்பார்? யோக நிலையில எப்படி இருப்பார்? கல்லாலின் மரத்தின் கீழே இருப்பாரு. யோக நிலையில எப்படி இருப்பாரு? தியானத்துல இருப்பாரு. சின்முத்திரையில இருப்பாரு. அப்புறம் கை சொல்லிட்டீங்க. காலு ஒரு கால். நிறைய கோயில பாருங்க. சில கோயில்ல இடது கால் மடிச்சிருப்பாரு, சில கோயில்ல வலது கால் மடிச்சிருப்பாரு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சரிங்களா? ஆனா இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி, அதாவது தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணா 2 கையிலும் பின்னாடி 2 கையிலும் மான் மழு ஏந்திருப்பாரு. முன்னாடி 2 கையில ஒரு கையில சின்முத்திரையும் இன்னொரு கையில திருநீர் பெட்டகமும் வச்சிருப்பாரு. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு காட்சியோட அந்த திருநீர் பெட்டகத்தோட இருக்கிறாருன்னா அவர் குருவாக காட்சி அளிக்கிறாருன்னு அர்த்தம். எப்பவுமே தட்சிணாமூர்த்தி குரு தான். அந்த பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்த பிறகு திருநீர் கொடுக்கிற ஸ்தானத்துல அவர் இருக்கிறார். அப்புறம் அங்க அவர் 2 கால்களையும் மடித்து யோக நிலையில் இருப்பார். மற்ற கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு கால் தொங்க விட்டுருப்பாரு, ஒரு கால் மடிச்சிருப்பாரு. இங்க 2 காலையும் மடித்த நிலையில் யோக நிலையில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு தளத்திலையும் அதுக்கு ஒவ்வொரு வரலாறு உண்டு. சரிங்களா? அப்படி இங்க இருக்கிறது. அப்புறம் இந்த கோயில் கருவறைக்குள்ள போனீங்கன்னா கருவறைக்கு மேல ஒரு கோபுரம் இருக்கு. பார்த்துருக்கோம் இல்லையா? எத்தனை கோபுரம் இருக்கும் கருவறைக்கு மேல? ஒரு கோபுரம். ஆனா இங்க 2 கோபுரம் இருக்கும். பாத்தீங்களாங்கண்ணா?
பாத்தீங்களா? நீங்க அடுத்த தடவை பிரயாணம் போகும்போது எனக்கு சொல்லுங்க, இது மாதிரி குறிப்பெல்லாம் உங்களுக்கு எழுதி தரேன் நான், அதை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? கருவறை வந்து 2 கோபுரம் இருக்கும். 2 கோபுரம் நம்ம கோபுரம் இருக்கும். சுவாமி நம்ம தரிசிக்க போகும்போது கரெக்டா அந்த கதவுக்கு நேரா சாமி இருக்கும். அப்படிதானே பார்த்துருக்கீங்க நீங்க. ஆனா இங்க போனீங்கன்னா கதவுக்கு நேரா சாமி இருக்க மாட்டார். ஏன்னா கோபுரம் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கிறதுனால இந்த கோபுரத்துக்கு கீழே இருப்பார். ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னா, அம்மை வந்து அருவமாக பெருமானோடு இருப்பதாக ஐதீகம். அதனால அம்மைக்கு தனியா ஒரு கோபுரம், பெருமானுக்கு தனியா கோபுரம். ஆனா அம்மை வந்து அருவத்துல இருக்கிறாங்க, அவங்க பெருமான் அருவுருவத்துல இருக்கிறாங்க. அருவம்னா என்ன தங்கம்? அருவம்னா என்ன? கண்ணுக்கு தெரியும். தெரியாது. கண்ணுக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப 2 கோபுரத்துல, ஒரு கோபுரத்துல சிவலிங்கம் இருக்கும், ஒரு கோபுரத்துல அம்மை வந்து மறைஞ்சு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஐதீகத்தினால 2 கோபுரம் இருக்கும். அதனால சுவாமி வாயிலுக்கு நேராக தெரிய மாட்டார், கொஞ்சம் வலதுபுறம் தள்ளி இருப்பார். சரிங்களா? அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயில் திருநாரையூர் அப்படின்னு சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்குது. அந்த கோயிலும் இதே மாதிரி 2 கோபுரங்களை உடைய கோயில். சரிங்களா? அப்படி இது வந்து அப்படின்னு இந்த தல வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. மேலும் வந்து அம்மை வந்து பெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த திருநெடுங்களம் என்ற தலத்தில் இருந்து வழிபாடு செய்ததாகவும், அப்படி வழிபாடு செய்திருக்கும் போது பெருமான் வந்து கிழவேடத்தில் வந்து அம்மையை வந்து கைப்பற்றாங்க. அப்ப அம்மை பயந்துகிட்டு ஓடி போய் ஒரு சோலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப பெருமான் திரும்பவும் அங்க போய் தன்னுடைய வடிவத்தை காட்டி அங்க வந்து அம்மையை திருமணம் செய்து கொண்டதாக தல வரலாறு கூறுகிறது. அதனால இன்னமும் அங்க பக்கத்துல ஒரு சோலை இருக்கிறதா, அதுக்கு வந்து ஒளிநதி சோலை அப்படிங்கிறது பேரு. பெருமானுடைய பேர் வந்து நிழலார் சோலை வளமுடையார் அப்படிங்கிற பேரும் பெருமானுக்கு இருக்கிறது. அப்புறம் வந்து அது தன்னுடைய தேவாரத்துல, தன்னுடைய பதிகத்துல நிழலார் சோலை நெடுங்களம் அப்படின்னு பதிவு செய்கிறார். அப்படி அந்த வரலாறு நடந்ததை அவர்கள் பதிவு செய்ததுனாலதான் நாம் இப்ப எடுத்து அதையெல்லாம் படிக்க முடிகிறது. சரிங்களா? அப்படி இந்த கோயில் வந்து ஒரு அழகான கோயில். எல்லாரும் கைலாய யாத்திரை போவதற்கு முன்னாடி இங்க போய் வழிபாடு செய்துட்டு தான் போவாங்க. ஏன்னா இடர்களையும் பதியும், இந்த பதியத்துக்கு பேரு இடர்களையும் பதியும். எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய வல்லமை இந்த தலத்து இறைவனாகிய நித்திய சுந்தரேஸ்வரருக்கு, நெடுங்கடநாதருக்கு உண்டு. எனவே எல்லாரும் இங்க போய் வழிபாடு செய்திருக்காங்க. நாங்க வந்து அடியன் கைலாயம் 2008 போகும்போது இங்க திருமறைக்காடு போய் அங்க வழிபாடு செய்துட்டு தான் கைலாயம் போனோம். அது மாதிரி கைலாயம் போகிற அன்பர்கள்லாம் இங்க போய் வழிபாடு செய்துட்டு கைலாயம் போவாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திருநெடுங்களம் என்பது. நாமெல்லாம் வாய்ப்பு இருந்தா இந்த புத்தகத்துல வர்ற தலங்களை எல்லாம் பிளான் பண்ணி ஒரு தடவை நாம் எல்லாரும் போயிட்டு வரலாம். சரிங்களா? போலாம். கைலாயத்துக்கு 3 லட்சம் வேணும் ஐயா. ஆமா, இப்ப யாரும் விடுறது இல்லை. ஆனா அது சீக்கிரம் வந்துருங்க, அதெல்லாம் செல் பண்ணிடுவாங்க. பெருமாளுடைய கருணை இருந்தா போலாம், அவ்வளவுதான். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திருநெடுங்களம் என்ற தலம். இந்த திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருநெடுங்களம்னு பஸ் போகுது. ஆமா, இது வந்து திருஞான சம்பந்தர் இப்படி தல யாத்திரை செய்யும்போது 5வது தல யாத்திரை. முதல் தல யாத்திரைன்னா என்ன? தல யாத்திரைன்னா என்னன்னா நடந்து ஒவ்வொரு கோயிலா போறது. அப்போ முதல் தல யாத்திரைன்னா முதல்ல போய் ஒரு 10 ஊருக்கு போவாரு, திரும்ப ஒரு சீர்காழிக்கு வந்துடுவாரு. வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திரும்ப போனாருன்னா அது 2வது தல யாத்திரை. அப்படி 5 தல யாத்திரைகள் செய்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். அந்த 5வது தல யாத்திரையாகத்தான் இந்த நெடுங்களம் என்ற தலத்துக்கு வந்து 5வது தல யாத்திரையாக திருஞான சம்பந்தர் செல்கிறார். அதில் ஒரு பகுதி தான் அவர் திருச்சியில வந்து திரு எறும்பூர்ல இன்னும் பாத்தீங்கன்னா மலை மேல கோயில் இருக்கும். எறும்பு அந்த கருவறையை சுத்திட்டே இருக்கும், போனவங்க பார்த்துக்கலாம். அப்புறம் திருநெடுங்களம் தாயுமானவர் கோயில், திருச்சியில தாயுமானவர் கோயில். இதே மாதிரி ஒரு பெண் வந்து
பிரசவ வழியில தூக்கிய போது பெருமான் வந்து தாயாக வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததுனால அது தாயுமானவர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதுவும் மலை மேல இருக்கிற கோயில். அந்த தாயுமானவர் இந்த 3 கோயில்களிலும் போய் அவர் பதியம் பாடிட்டு அடுத்து முக்கீச்சரம், சீராப்பள்ளி, திரு ஆனைக்கா போன்ற தலத்துக்கெல்லாம் போய் வழிபடுகிறார். இந்த சீராப்பள்ளிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது ஒரு வைப்பு தலம். வைப்பு தலம்னா அந்த தலத்துக்கு போகாம வேறொரு தலத்திலிருந்து அந்த தலத்தை பற்றி பாடுறதுதான் வைப்பு தலம் என்று பெயர். குழந்தைக்கு தெரியுமா வைப்பு தலம்னா என்ன? என்ன வைப்பு தலம்னா? போய் திருஞான சம்பந்தர் இந்த பதியத்தை பாடினாரு. அப்படி அந்த ஊருக்கே போகாம அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்துகிட்டு அந்த ஊரை பத்தி பாடினாங்கன்னா அந்த ஊருக்கு பேரு வைப்பு தலம் என்று பெயர். சரியா? அந்த ஊருக்கு போகாம வேற ஊர்ல இருந்தே அந்த ஊரை பத்தி பாடினாங்கன்னா அதற்கு வைப்பு தலம் என்று பெயர். அந்த ஊருக்கே போய் பாடினாங்கன்னா அது பாடல் பெற்ற ஸ்தலம் பேர். சரியா? குழப்பமா இருக்கா? கேட்க சரியா போயிடும். சரியா? அப்படி இது வைப்பு தலம். சீராப்பள்ளி என்பது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அந்த தலத்துக்கு இவர் பாடி இருக்கிறாரு. இப்போ இந்த திருநெடுங்கடங்கிறது பாற்றுத்துறை அப்படின்னு ஒரு வேறு பெயர் வந்து வழங்கப்படுகிறது. இப்போ நாம் இந்த பதிகத்துக்குள்ள போலாம். முதல் பாடல் பாருங்க. மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே எற்றுடை பேசி நல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கடம் மேயவனே. எல்லா பாடல்களையும் இடர்களையாய் நெடுங்கடம் மேயவனே, இடர்களையாய் நெடுங்கடம் மேயவனே அப்படின்னு இருக்கும். நாகலட்சுமிக்கு காஃபி போடுங்க, பால் பாடல் கிடை வரலேன். இடர்களையாய் நெடுங்கடம் மேயவனே, இடர்களையாய் நெடுங்கடம் மேயவனே அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல வந்து ஞான சம்பந்தர் வந்து மனிதர்கள்ல 2 வகை இருக்குன்னு சொல்றாரு. என்னென்ன வகை அப்படின்னா என்னென்ன வகை சொல்லும் பார்க்கலாம். நீங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஞான சம்பந்தர் வந்து மனிதர்களை 2 வகையா பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறாருன்னா சாமி கும்பிடுறவங்க சாமி கும்பிடாதவங்க அப்படின்னு 2 பேரா பிரிக்கிறார். இருக்காங்கல்ல, சாமி கும்பிடுறவங்க ஒரு வகை, சாமி கும்பிடாதவங்க ஒரு வகை. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி 2 வகை இருக்கிறாங்க. சாமி கும்பிடாதவங்க எல்லாம் குறையுடையவர்கள், சாமி கும்பிடுறவங்க எல்லாம் நிறையுடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பெருமானே நீ சாமி கும்பிடுறவங்க நிறையுடையவர்களுக்கு மட்டும் அருள வேண்டாம், எல்லாத்துக்கும் நீ அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதியம் முழுவதும் சொல்றார் இல்லையா? அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய பரந்த மனசு இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவர். நாம் என்ன செய்வோம்? நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உதவி செய்வோம். யார் உதவி செய்யலையோ அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். சரிங்களா? கூடாது அப்படின்னு ஞான சம்பந்தர் நமக்கு சொல்றார். அது மாதிரி அந்த இருவர்களுக்கும் நீங்க அருள வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த முதல் பாடல்ல என்ன சொல்றாருன்னு பாருங்க. மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வேலும் மலரும் பிறையுடையாய் பிஞகனே அப்படிங்கிறார். மறை அப்படின்னா வேதம், வேதங்களை சொன்னவர் சிவபெருமான், வேதங்களால் போற்றப்படுபவர் சிவபெருமான். அதனால சிவபெருமான என்ன சொல்றாரு? மறையுடையாய், வேதங்களை எல்லாம் உடையாய். தோளுடையாய் அப்படின்னா புலித்தோலை அணிந்தவர், அதான் தோளுடையாய். வாசடை மேல் வளரும் பிறையுடையாய். வாசடைனா நீண்ட சடை, நீண்ட சடையின் மேலே பிறையை சூடி இருப்பவன் யாரு? பிஞகன் அப்படின்னா தலைக்கோலம். இப்படி தலையில உத்ராட்சி மாலையிலும் போட்டுப்பாங்க. அவர் போட்டுப்பாரு பாருங்க, இந்த உங்க இதுலயும் போட்டுப்பாங்க புக்கிலேயே. நம்ம நமச்சிவாய மூர்த்திகள், நமச்சிவாய மூர்த்திகள் பாத்தீங்கன்னா இங்க நம்ம குரு நம்ம ஆதியிலே போட்டுருக்காங்க பாரு, தலை மேல போட்டுருக்காங்க உத்ராட்ச மாலை. அதுதான் பிஞக கோலம் அப்படின்னு பெயர் இல்லையா? அந்த பிஞான பெருமான் சிவபெருமான் வந்து தலையில எலும்பு மாலை அணிந்திருப்பார். அதனாலதான் அவருக்கு பிஞகனே அப்படின்னு பேர். அப்படியெல்லாம் அவர் சொல்றாரு.
மறையுடையாய் நீ தோளுடையாய் உன்னுடைய வாசடை மேல் பிறையுடையாய் விஞ்ஞகனே என்று உன்னை பேசி நல்லால். யார் அப்படி உன்னை புகழ்ந்து பேசவில்லையோ அவர்கள் எல்லாம் குறையுடையவர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். யாரெல்லாம் சிவபெருமானை வணங்கவில்லையோ அவர்கள் எல்லாம் குறையுடையவர்கள். நான் சொல்லல, யார் சொல்றா? திருஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் சொல்ற, சிவபெருமான் சொல்லல, ஞான சம்பந்தர் சொல்ற. சரியா? இந்த பாடல் யார் எழுந்தது? ஞான சம்பந்தத்தை இந்த பாடல் எழுதுனது. அவர் சொல்றார், என்ன சொல்றாரு? அப்படி மறையுடையால் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்ஞகனே அப்படின்னு யாரெல்லாம் உன்னைய போற்றி வழிபாடு செய்யலையோ அவர்களெல்லாம் குறையுடையவர்கள். ஓராய் அப்படின்னா ஆராய்தல் அர்த்தம். 3வது வரியில இருக்கிறாங்க. குற்றம் ஓராய் அப்படின்னா அவங்க குற்றங்களை நீ ஆராய வேண்டாம், குற்றங்களை ஆராயாமல் நீ அவங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற. கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். யாரெல்லாம் பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்த கொள்கையை நிறைவுடையவர்கள், உயர்ந்த கொள்கையை உடையவர்கள். அவர்கள் இருவருக்கும் நெடுங்கலத்தில் எழுந்தருளி இருக்கிற பெருமானே நீ அருள வேண்டும் என்று முதல் பாடல்ல பதிவு செய்கிறார். யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். சிவபெருமான் இல்ல, திருஞான சம்பந்தர். சிவபெருமானும் கரெக்ட் தான். சிவபெருமான் உள்ளன்னு சொல்லதான் அவங்க பாடுறாங்க. சரியா? அடுத்தது 2வது பாடல். கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவ நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இரா பகலும் நினைத்தெழுவார் இடர்களாயாய் நெடுங்களம் மேயவனே சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, கடல் நஞ்சு எழுந்த கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியாதுல்ல. தேவர்களும் அசுரர்களும் அங்க மேலோகத்துல இருக்கிறாங்க. சரியா? அவங்க எல்லாம் நாம் எப்போதும் இளமையா இருக்கணும், நம்மளுக்கு நோயே வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா கடலை கடைஞ்சா அமுதம் வரும், அந்த அமுதத்தை சாப்பிட்டுட்டா நாம் எப்போதுமே இளமையாக இருக்கலாம் நினைச்சிட்டு அந்த பார்க்கடல்ல போய் கடையிறாங்க. எப்படி கடையிறாங்க? இமயமலையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வாசுகி பாம்பு இருக்குல்ல அதை கயிறா வச்சுக்கிட்டு இப்படி கடையிறாங்க. கடலை கடையும் பொழுது என்ன, ரொம்ப கடைஞ்சனால போட்டு வாசுகி பாம்பை தாறு மாற இழுக்கிறாங்க. இழுத்தோடனே அது வலி தாங்காம அதை விஷத்தையெல்லாம் கக்கிடுச்சு. கக்குனோடனே அமுதத்துக்கு பதிலாக என்ன வந்துச்சு? விஷம் வந்துச்சு. அப்ப இதெல்லாம் சிவபெருமான் கிட்ட சொல்லாமையே அவங்க போய் செய்யறாங்க. அப்புறம் விஷம் வந்தோடனே எல்லாரும் பயந்துகிட்டு ஓடுறாங்க. யாருக்கிட்ட ஓடுறாங்க? சிவபெருமான் கிட்ட ஓடுறாங்க. அப்புறம் பெருமான் வந்து அந்த நஞ்சை வாங்கி சாப்பிட்டுக்கிறார். அப்போ அந்த தொண்டையிலேயே அது நின்றுச்சு. சரியா? பெருமாட்டி அம்மை உமாதேவி வந்து கழுத்தை பிடிச்சதுனால அந்த தொண்டையிலேயே நின்றுச்சு. இன்னும் ஜென்ஸுக்கெல்லாம் மாட்டினா இங்க ஒரு எலும்பு இருக்கும் இருக்கா, அதுதான் லேடிஸ்க்கு இருக்கா, ஜென்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும் அது அந்த எலும்பு. அப்ப அந்த அதுதான் அந்த நஞ்சையே அமுதாக்க உண்டவர் அப்படின்னு சிவபெருமான புகழ்றாரு. யார் புகழ்றா? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் புகழ்றார். திணை தனையாம் இடற்றில் வைத்து, திணை தனையானா அப்படியே அந்த விஷம் அந்த கடல் ஃபுல்லா பெருகி அப்படியே ஊரையும் அடிச்சுக்கிட்டு இருக்குதாமா. ஆனா என்ன பண்றாரு? சுந்தரர் இருக்கிறார் இல்லையா, சுந்தரர் தெரியுமா? 3வதா இருக்கிறார் பாருங்க அந்த படத்துல. அந்த சுந்தரர் வந்து சிவபெருமானுக்கு பிஏ. பிஏன்னா என்னது? பர்சனல் அசிஸ்டன்ட். இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா சொல்றீங்க பாப்போம். பர்சனல் அசிஸ்டன்ட் இல்லையா? சுந்தரர் வந்து யாருக்கு பர்சனல் அசிஸ்டன்ட்? சிவபெருமான், பெருமானுக்கு. அப்ப என்ன சொல்றாரு? அந்த விஷத்தை போய் எடுத்துட்டு வா சுந்தரா அப்படின்றதையும் சுந்தரர் என்ன பண்ணிட்டாரு? அந்த விஷத்தை எல்லாம் போய் ஒரே சுருட்டி ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல எடுத்து உள்ளங்கையில வச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. கொண்டு வந்து கொடுத்தோன்னே பெருமான் என்ன பண்ணிட்டாரு? அதை விழுங்கிட்டார், சாப்பிட்டார். சரியா? அப்போ அந்த விழுங்கின உடனே, அந்த விஷத்தை விழுங்கின உடனேயும் சாமிக்கு இந்த இடத்துல திருநீலகண்டம் அப்படின்னு இந்த இடத்துல கருப்பாயிடுச்சான். இந்த கண்டத்துல நஞ்சு அங்க நின்னனால கருப்பாயிடுச்சாமா. சிவபெருமானுக்கு கருப்பாயிடுச்சு. ஆனா சுந்தரர் வந்து அந்த விஷத்தை கையில எடுத்துட்டு வந்தார்ல, அவருக்கு ஒண்ணுமே ஆகல உள்ளங்கையில. ஏன்? மருந்து தடவி போனாரா? பெரியவங்க சொல்லுங்க.
உஷாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். உஷா எல்லாரும் சொல்லுங்க. அது ஒரு காரணம். அது காரணம் அவர் சொன்னாரு. பெருமானம் வணங்கிட்டு அவர் போனாரு. என்ன அடியார்களை சுந்தரர் அடியார் அப்படிங்கிற ஒரு தகுதி. அடியார்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால அந்த விஷம் அவர் உள்ளங்கையில வச்சுட்டு வந்தாலும் அவருக்கு ஒண்ணுமே ஆகவில்லை. ஏன்னா அவர் சிவபெருமானுக்கு அடியார். அதனால நாமெல்லாம் சிவபெருமானுக்கு அடியாராக இருந்தோம்னா, மீளா அடிமைகளாக இருந்தோம்னா நமக்கு எந்த துன்பமும் நம்மளைய பாதிக்காது. சரிங்களா? அப்படி அந்த சுந்தரர் கொண்டு வந்து கொடுக்க அவரு திணைத்தனை அப்படின்னு நினைச்சு அப்படி சின்ன உருண்டைய நெல்லிக்காய் சைஸ்ல உருட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை அவர் வாங்கி சாப்பிட்டு மிடற்றில் வைத்த, மிடர்னா என்னது? கழுத்து. இந்த கழுத்துல வச்சுக்கிட்டார். திருந்திய தேவ அப்படின்னு செம்மையான குணமுடையவர் பெருமான். அப்படி உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் அந்த தொண்டையை நிறுத்திட்டார். ஏன் தொண்டையில நிறுத்திட்டார்? வயிற்றுக்குள்ள வச்சுக்கலாம்ல. வயிற்றுல இருக்கிற உயிர்கள் ஊழி காலத்துல எல்லா உயிர்களும் இறைவனுடைய வயிற்றில போய் தங்கும். அது வரை இந்த பாட பின்னாடி வருது தங்கும். அதனால அப்படி வயிற்றுல இருந்தா அந்த உயிர்கள் எல்லாம் அழிந்திருந்ததுக்காக அவரு கழுத்துல வச்சிருக்கார். சரிங்களா? அப்படி மிடற்றில் வைத்திய திருந்திய தேவார் நின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேண் இரா பகலும் நினைத்தெழுவார். அப்படி உன்னையும் மனதில் வைத்து பூசலார் நாயனார் எப்படி கோயில் கட்டினாரோ அதுபோல தினந்தோறும் இறைவனை நாம் மனதில் வைத்து வழிபட வேண்டும். எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக பூக்கொடையும் தேங்காய் வளர்த்து சொல்லி நான் கோயிலுக்கு போறேன் போகக்கூடாது. நமக்காக கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். சரியா? அப்படி மனத்தில் அகத்தில் வைத்து அவரை பாடி ஆடி வழிபாடு யாரு செய்யும்? எப்ப செய்யணும்? இராப்பகல், இரவு பகல் 2 நேரம் செய்யணும் அப்படிங்கிற. இரவு பகல் என்னது? படுக்கும் போது பெருமானை நிறைச்சு பின்னீர் வச்சுட்டு படுக்கணும். சரியா? அப்பதான் கனவெல்லாம் வராது. நல்ல கனவா வரும். நம்ம என்ன பார்ப்போம்? ஆமா, அதனாலதான் கழுத்து மட்டும் நீளமா இருக்கும். நீல கண்டம். சரியா? பெருமாளை கேக்குறீங்க பாப்பா. ரங்கநாதரை கேக்கு. ரங்கநாதர் அவர் கடல்ல படுத்திருக்கிறனால நீல நிறமா இருக்கு. கருப்பானதுக்காக கேட்கிறாங்க. அப்படி இந்த இராப்பகலும் அவரை யாரெல்லாம் நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய இடர்களை எல்லாம் நீ நீக்க வேண்டும் பெருமானே அப்படின்னு நெடுங்கடநாதரை வேண்டுகிறார். யார் வேண்டுகிறார்? திருஞான சம்பந்தர் வேண்டுகிறார். அடுத்த 3வது பாடல் பாருங்க. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுடைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கடம் மேயவனே அப்படிங்கிறார். அதாவது முதல் இதுல கடல்ல நெஞ்சு அமுதமான கதையை சொல்றாரு. இதுல மார்க்கண்டேயனுடைய கதையை சொல்றாரு. மார்க்கண்டேயன் கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யாருக்கு தெரியும்? குழந்தையை கேட்கிறேன். குழந்தைக்கு யாருக்கு தெரியும்? தெரியாதா? மார்க்கண்டேயன் கதை தெரியாதா? காலனை காலால் உடைத்த கதை தெரியாது. உங்களை மாதிரி ஒரு பையன் அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறக்காமனால குழந்தை இல்லைன்னு இறைவன் கிட்ட வர வேண்டும் குழந்தை பிறக்கிறாரு. அப்ப இதுக்கு இறைவன் கேட்கிறாரு, உங்களுக்கு நிறைய வயசுடைய குழந்தை வேணுமா, இல்ல அந்த குழந்தை அறிவுடைய குழந்தையா இருக்காது, ஆனா 16 வயசு தான் இருக்கும், அது அறிவுடைய குழந்தையா இருக்கும், எந்த குழந்தை வேணும்னு கேட்டாலும் அவங்க எனக்கு 16 வயசு போதும், அறிவுடைய குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை தான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் 16 வயசு வரைக்கும் தான் இருப்பான். அப்போ அவன் 16 வயசுல அவனோட உயிர் போயிருன்னு தான் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அவன் 16 வயசுல எல்லா தளத்திலையும் போய் வழிபட்டு, ஏன்னா அவன் உயிர் போகுது இல்லையா,
அப்போ அவன் திருக்கடையூர்ல போய் பெருமானை கட்டி பிடிச்சு, பெருமானே என்னை வந்து என்னுடைய உயிர் போகக்கூடாதுன்னு வேண்டாரு. அப்ப இந்த காலன் யமதூதர் வந்து பாசக்கயிறை போட்டு, கேள்விப்படுத்தீங்கள, பாசக்கயிறை போடும்போது பெருமான் அவரை எட்டி உதச்சிடுறார் இல்லையா? எல்லாரும் பிறந்தவங்க எல்லாம் ஒரு நாள் இறந்து போறது தானே உண்மை. ஏன் அப்புறம் அவரை உயிரை எடுக்க விடாம யமதூதர் பண்ணாரு? பெரியவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சாமி தான் சொல்றாரு, இந்த வயசுல போய் அவர் உயிரை எடுங்கன்னு சொல்றாரு, சாமி தான். அப்புறம் ஏன் மார்க்கண்டையனுக்கு 16 வயசு வந்தனையும் காலம் எடுக்க வந்தவனை போய் உதச்சு தள்ளினாரு? தெரியும். சொல்லுங்க, மத்தவங்க சொல்லுங்க. தன்னை நாடி சரணடைஞ்சிட்டான், என்னை காப்பாத்துன்னு சொல்லும் போது கைவிட முடியல. நாடி அடைஞ்சிட்டாரு நான் எங்க கோயில போய் கட்டி பிடிச்சி சாமி சரணம் வச்சு எனக்கு தூக்கி போறாங்கன்னு சொன்னாங்க. யாரோட பெருமைய? மார்க்கண்டேயனுக்கு என்ன பெருமை? சொல்லுங்க. அப்படி யோசித்தீங்கன்னா தான் என்ன திங்கிங் வரும் நமக்கு. சைவம் என்ன சொல்லுது அப்படின்னா, அடியார்களை வந்து சிவ கணங்கள் வந்து தான் உயிரை கொண்டு போவாங்க, மற்றவங்களுக்கு தான் வந்து யமன் வருவார். சரிங்களா? அப்ப இந்த மார்க்கண்டேயங்கிற சிவபக்தருக்கு யமகண்டன் வந்தனால பெருமான் அவருடைய காலால உதைத்து அவர் தள்ளினார். சிவகணங்கள் தான் அந்த சிவனடியார்களுடைய உயிரை எடுக்கும். அது மாதிரி சிவனடியார்களுக்கெல்லாம் எந்தவித கஷ்டமும் இல்லாம நாம் அப்படி முனையா இறைவனை வழிபட்டோம்னா நம்மளுடைய மரணம் நல்ல வித மரணமாக நமக்கு அமையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்படின்னு நமக்கு சைவம் சொல்லுகிறது. அதுபோல அந்த அப்படி நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத, உன்னுடைய திருவடியே சரணம் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த மார்க்கண்டேயன் உயிரை வந்து யாரு காலம் வந்து யமதூதர் வந்து கவர வரும்போது நீங்க அவரை வந்து எதை வெட்டி உதச்சிங்க. அப்படிப்பட்ட பெருமான் பொன்னடியை, அப்படிப்பட்ட திருவடியை யாரெல்லாம் நாளும் தினந்தோறும் பூவும் மலரும் கொண்டு வழிபாடு செய்கிறார்களோ அப்படிப்பட்ட அடியார்களினுடைய இடர்களை நீ களைய வேண்டும் என்று இந்த 3வது பாடல்ல சொல்றார். அதான் நின்னடியே வழிபடுவான் நிமலான மலம் அற்றவர். நாமெல்லாம் 3 மலங்களோட இருக்கிறவர், அவரு மலம் அற்றவர். அப்படி உன்னுடைய திருவடியையே சரண் வழிபாடு செய்துட்டு இருக்கிற மார்க்கண்டேயருடைய உயிரை கவர வந்த யமதூதனை நீ என்ன செஞ்ச? உதைச்சு தள்ளிட்ட. அடல் கூற்று உதைத்தாய், உதைச்சு தள்ளிட்ட. அந்த திருவடியை பொன்னடியை பரவினா புகழ்ந்து நாளும் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு யாரு செய்கிறார்களோ அவர்களுடைய இடரை களைய வேண்டும் என்று சொல்கிறார். எவ்வளவு கண்டிஷன் போடுறாரு பாருங்க. இப்படி எல்லாம் வழிபாடு செய்யணும், அவங்களுக்கு தான் இறைவன் நல்லது கருணை காட்டுவார் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு திருஞான சம்பந்தர். அடுத்து 4வது பாடல் பாருங்க. மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஒருபால் மகிழ்ந்தாய், அலை புரிந்த கங்கை தங்கும் அபிசடை ஆரூரா, தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவர் நின் தாழ்நிழல் கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு? இமயராஜனின் மகளாகிய உமையம்மையை பார்வதியை தனது ஒரு பாகமாக கொண்டு மகிழ்ந்தவர் சிவபெருமான். அப்படி அதைத்தான் மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஒருவாள் மகிழ்ந்தாய் அப்படின்னு சொல்றார். அடுத்த வரி பாருங்க. அலை புரிந்த கங்கை தங்கும் அபிசடை ஆரூரா அப்படிங்கிறார். அதாவது கங்கையை எதற்கு தலைமையில வைத்திருக்காருன்னு தெரியுமா? கேட்கலீங்க. ஏன் கங்கை ஆரவாரமா வச்சுக்க? அவர் இங்க இருந்து ஆரவாரத்தை நிறுத்துன்னு தடுத்துக்கலாம்ல.
பகீரதன் வேள்வி செய்துட்டு இருக்கிறான். பகீரதன் வந்து உண்மையான சிவபக்தன். அவன் வேள்வியை தடுத்து கங்கை வந்து அவர் தவம் செய்த இடத்துல இருந்து அவன் தவத்தை கலைத்து அது அடித்து வந்துச்சு. அதனால எப்படி அவர் தன்னுடைய கங்கையில வச்சுட்டார், தடையில வச்சுட்டாருன்னா, புல்லின் மேல ஒரு நுனி சொட்டு, ஒரு சொட்டு தண்ணி இருக்கும் பார்த்துட்டீங்களா மார்கழி மாசத்துல, அது மாதிரி கங்கையை வந்து ஒரு சொட்டு நீரை கங்கையில வச்சுட்டா, தலையில வச்சுட்டா. அவ்வளவு பெரிய கங்கையை ஒரு சொட்டு நீரை தலையில வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் சிவபெருமான். அப்படி அலைபுரிந்த கங்கை தங்கும் அவிர் சடை ஆரூரா, திருவாரூரில் எழுந்தருளி இருக்கிற பெருமானே. அடுத்தது பாருங்க, தலைபுரிந்த படிமகிழ்வாய் தலைவாங்கிறார். பெருமான் வந்து ஊரூரா போய் பிச்சை எடுக்கிறார். ஏன் பிச்சை எடுக்கிறாரு? சாப்பாடு இல்லைன்னா மூன்று மலத்தை பழைய மாணவர்கள் சொல்வீங்க, புது மாணவர்கள் அவர் வந்து ஏன் பிச்சை எடுக்கிறாருன்னா, பிச்சை எடுக்கிற நம்ம போய் பிச்சை எடுக்கிறோன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம். பக்கத்துல பென்சில் இல்லைன்னா பென்சில் கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம். அவ எத்தனை திட்டுவா, ஏன் நீ பென்சில் கொண்டு வர மாட்டியா, நீங்க எங்கிட்ட கேட்கிறேங்க, நீங்களே கொடுப்பீங்களா பென்சில்? உடனே கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவீங்களா? நீ ஒரு பேனா கொடுங்க பார்க்கலாம். வேகமா வருது, நிறைய வச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். சரியா? அப்படி நீங்களும் யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேனை வச்சிருக்கீங்க இல்லையா? ஆனா நம்ம பிச்சை ஏதாவது எடுக்கணும், யார்கிட்டையாவது போய் கடன் வாங்கணும், ஏதாவது கேட்கணும்னா எவ்வளவு சங்கடப்பட்டு அவங்களுக்கு முதல்ல அவங்களை எல்லாம் ஒரு வரிசை புகழ்ந்து தள்ளி அவங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் கடைசியில எனக்கு கொஞ்சம் 1000 ரூபாய் கடன் வேணுங்க கொடுங்கன்னு கேட்போம். ஆனா இந்த இடத்துல ஞானசம்பந்தர் எப்படி எழுதுறாருந்தாங்க, தலை புரிந்த பழி மகிழ்வாய் தலைவா. அவர் ரொம்ப சந்தோஷத்தோட வந்து பிச்சை எடுக்கிறாரா நம்ம கிட்ட. என்ன பிச்சை எடுக்கிறாரு? நம்ம கிட்ட இருக்கிற அழுக்கை எல்லாம் கொடுங்க, உங்க கிட்ட இருக்கிற பொறாமை, அந்த பொறாமை, வேண்டாத கோபம், அந்த அழுக்கையெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வேண்டாம். அப்படி மகிழ்ந்து பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சாடனார் கோலத்துல பெருமான் நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானுடைய நின் தாழ் நிழல் கீழ் நிலை புரிந்தார் இடர்களாய் நெடுங்களம் மேயவனே. யாரெல்லாம் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறார்களோ அவர்களுடைய இடர்களை எல்லாம், துன்பங்களை எல்லாம் நீக்கி அருள வேண்டும் நெடுங்கடநாதரே அப்படின்னு சொல்லி நெடுங்கடநாதரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். யார் செய்கிறா? திருநாவுக்கரசு. சத்தம் வர மாட்டேங்குது. இன்னொரு காப்பிட்டு சொல்றா, அப்ப சத்தம் வரணும்னு பார்க்கலாம். சரி, அடுத்தது 5வது பாடல். பாங்கி நல்லார் படிமம் செய்வார். படிக்கிறீங்களா இந்த குழந்தைங்க? படி பார்க்கலாம் 5வது பாடல. வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. நல்லா படிச்சுட்டீங்க தமிழ். இங்கிலீஷ் மீடியம் அன்னைக்குதான் இங்கிலீஷ் மீடியத்திலே இருந்துட்டு நல்லா படிச்சுட்டீங்க இல்லையா? அது வரை இந்த பெருமானுடைய கருணை இந்த தொகுப்புலாம் இப்படி பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த திருமந்திரம் பார்த்தீங்கன்னா வாசிக்கவே முடியாது, அப்படி கூட்டெடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த தொகுப்பு தான் இப்படி பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க செய்யுள். இல்லாட்டி எல்லாம் சேர்த்தா படிக்க எங்கனாலே படிக்க முடியாது, அப்படிதான் கொடுப்பாங்க. உங்களுக்கு தான் கேள்வி கேட்டேனே, உங்களுக்கு தானே கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்கிறாரு சரிங்களா? அப்படி இந்த பாங்கினல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலி செய்கிறார். பாங்கினல்லார்னா நல்ல குணங்களை உடைய நல்லவர்கள், படிமம்னா தவம், தவம் செய்பவர்கள். இந்த உலகத்தில் இருப்பவர்களிடம் பெருமான் போய் பிச்சை கேட்கின்றார். அப்படி பிச்சை கேட்கின்ற பெருமானை
யாரெல்லாம் பாடலோடு ஆடி தொழுது வணங்குகிறார்களோ, அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறார்களோ, அந்த பெருமானுடைய நிழல் தாழ்நிலத்தில் யாரெல்லாம் இடைவிடாது தொடர்ந்து வழிபாடு செய்யணும். எல்லாரும் தீட்சை வாங்கிக்கிறீங்க, விஷயம் எல்லாரும் வாங்கிக்கிறீங்க, பாதி பேர் அந்த தீட்சையை